நிக்கோலஸ் சச்தேவ் அவர்களோட வீட்டில் ரகசிய அறை ஒன்று இருந்திருக்கு அப்படின்னும் அதை பார்த்துட்டு வரலட்சுமி அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் நிக்கோலஸ் சச்தேவ் அப்படிங்கிறவர் கூட மேரேஜ் நடந்திருந்துச்சு. அவர் மும்பையை சேர்ந்தவர். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கும் நட்பாகி காதலாகி சமீபத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கல்யாணம்லாம் முடிஞ்சாச்சு, ரிசப்ஷனும் முடிஞ்சாச்சு. அவங்களோட சொந்த வீட்டுக்கு இப்போ அவங்க போயிருக்காங்க, அதாவது மும்பைக்கு போயிருக்காங்க. அங்கே நிக்கோலஸ் அவர்களோட வீட்டில் ஒரு ரகசிய அறை இருந்திருக்கு, அதாவது பிரைவேட் ரூம். அந்த ஒரு ரூம் நிக்கோலஸ் அவர்களுக்கு மட்டுமே உரிமையானதாமா. அதாவது அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் கேலரி வச்சிருக்காரு. ஆர்ட் கேலரிக்கு தேவையான டிசைன் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை அதை பற்றி யோசிக்கிற விஷயமாக இருக்கட்டும், பிஸ்னஸை பற்றி யோசிக்கிற விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நிக்கோலஸ் அவர்கள் அந்த ஒரு பிரைவேட் ரூமில் மட்டும்தான் பண்ணுவாராமா. அண்ட் அந்த ஒரு ரூமில் வேறு யாரையுமே அலோட் பண்ண மாட்டார். ஈவன் அவரோட முன்னாள் மனைவியும் சரி, அவங்களோட குழந்தையும் சரி, யாருமே போக மாட்டாங்க. அந்த ஒரு ரூமை தனக்கான ஒரு ரூமா மட்டுமே அவர் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த ரூம்ல முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுப்பார்னு ஷார்ட்டா சொல்லலாம். அந்த ஒரு ரூமுக்கு வரலட்சுமி அவர்களை கூட்டி போயிருக்காரு. அங்க போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த ரூம் என்னோட கோயில் மாதிரி, இந்த ரூம்ல வந்துட்டு நான் முக்கியமான டிசிஷன் எல்லாம் எடுப்பேன். உன்னை கல்யாணம் பண்ண போற டிசிஷன் கூட நான் இங்கே தான் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த ரூம்ல தான் எல்லா விதமான விஷயங்களையுமே நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டு வரலட்சுமி அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அட் த சேம் டைம் எமோஷனலும் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாக இவருக்குன்னு ஒரு ப்ரைவேட் ரூம் இருந்திருக்கு. முக்கியமான முடிவுகள் அங்கே தான் எடுப்பார். அவரோட முன்னாள் மனைவியோ குழந்தையோ கூட இந்த ரூமுக்கு வந்ததில்லை. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல என்னையே அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. அன்னி எப்போ வேணால் வரலான்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் அப்போ அவர் மனசில் நம்ம எங்கே இருக்கோம், எந்த அளவுக்கு அவர் நம்ம லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ரொம்பவே வைரலாக இந்த ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.